நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Light is within you. ஒவ்வொரு பொம்பளைட்டும் சொல்லுது, you are not an empty box. வணக்கம் and welcome to ஆரோக்கியா மில்க் வழங்கும் சிகரம் தொட்ட பெண்கள், powered by Ramraj Cotton and co-presented by Miyot International. மிக மிக அழகான ஒரு கிராமிய நடனத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். என்ன படிக்கிறீங்க நீங்க? Second BSc Biochemistry. Second BSc Chemistry. First BA English Literature. First BCA. First BCom. First BCom. First BSc Physics. First Chemistry. First BA English Literature. Third BSc Chemistry. First BA English Literature. Second BCA. Third BSc Maths. கிராமிய கலை அப்படின்னா படிச்சவங்க, அதுவும் பிஎஸ்சி பிஏ பிகாம் இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ 3வது வருஷம் நம்ம ரொம்ப வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சிகரம் தொட்ட பெண்களுக்குள்ள நுழையிறோம். நம்மளோட விருதுகளை 2 வகையாக நம்ம பிரிவு எடுக்கலாம். ஒன்று கவனிக்கப்பட்ட விருதுகள், இன்னொன்று கவனிக்கப்படாத விருதுகள். கவனிக்கப்பட்ட விருதுகள் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான வெல் நோன் சக்ஸஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்ட் பீப்புளுக்கு நம்ம கொடுக்குற விருதுகள். கவனிக்கப்படாத விருதுகள் நமக்கு தெரியாத முகங்கள், எங்கேயாவது ரூரல் வில்லேஜஸில் இருப்பாங்க, நிறைய சாதிச்சுட்டு இருப்பாங்க, பட் அவங்க யார் அப்படிங்கிறதே நம்ம கண் முன்னாடி பார்த்துருப்ப மாட்டோம். அவங்களையும் நம்ம அடையாளப்படுத்தி அவங்களுக்கும் விருதுகள் கொடுக்கணும்னு அவங்களுக்கான அங்கீகாரம் தான் இந்த கவனிக்கப்படாத விருதுகள், தி ரியல் ஃபேஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. But what is really women empowerment? When a woman can decide for herself about her future. Definitely, we want to recognize the women who've touched the pinnacle of achievement. இந்த விருதுகளை வாங்குறவங்களுக்கு விருதுகள் மட்டும் கிடையாது. Along with the awards, every winner also gets Miyot International Women Wellness Health Package certificates கிடைக்க போகுது. முதல் விருது, இந்த விருதினை வழங்க இயக்குனர்
அறிவழகன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். We would also like to invite the Pink founder of Fitness One, Mr. Vivekanand, and MD of Operations, Mrs. Meena Vivekanand on stage, please, to give away the award. Pink Fitness, excellence in the field of sports. பெண்கள் விளையாட்டு என்றாலே வசதியான வீட்டு பெண்கள் தங்கள் தனித்திறமையால் வென்று ஒளி வெள்ளத்தில் வருவதே நாம் அறிந்தது. ஆனால் உண்மையாக இந்தியாவின் பல பகுதிகளில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெண்கள் விளையாடுவது வாலிபால், பாஸ்கெட் பால் மற்றும் கபடி. அதிலும் குறிப்பாக 2ஆம் கட்ட நகரங்களில் கபடி வேகமாக வளர்ந்து வருகிறது. அதில் மகிழ்ச்சியான ஒன்று, இந்திய கபடி அணிகளில் 32 வருடங்களுக்கு பிறகு தமிழக பெண்கள் தடுக்க முடியாத சக்தியாக முன்னேறி வருகிறார்கள். பெரிய அளவுக்கு எந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாத இந்த படித்த கிராமத்து தமிழ் பெண்கள் நமது பாரம்பரிய கபடி போட்டியில் மிகவும் வலிமை வாய்ந்த டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடக அணிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு சிறந்த அணியாக வெற்றி வாகை சூடியுள்ளனர் தமிழகத்தின் விளையாட்டு சாதனையாளர்களாக. வாருங்கள் கபடி வீராங்கனைகளே, உங்களை வாழ்த்தி விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. So the award for Pink Excellence in the field of sports goes to Tamil Nadu Women's Kabaddi Team. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பி டவுன் கிரவுண்ட் லெவலில் வந்து கபடி, பாஸ்கெட் பால், வாலிபால் இந்த 3 ஸ்போர்ட்ஸையும் தான் வந்து நிறைய பெண்கள் வந்து விளையாடிட்டு வராங்க. இது நாங்கள் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் எப்பொழுதுமே வந்து கபடி அப்படின்னு எடுக்கும்பொழுது டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா இந்த 3 இடங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் ஒரு 32 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கபடியில் சாதிச்சிருக்கோம். இந்த பெண்கள் தான் அந்த சாதனையை செஞ்சுருக்காங்க. டெஃபினட்டாக வந்து இன்ஃபேக்ட் இந்த பெண்கள்லேருந்து 3 பேர் வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியமும் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரம் நான் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறோம். 32 வருஷம் கழிச்சு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கெட்பால் நேஷனல் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம தமிழ்நாடு அணி வந்து 10 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்து எல்லாத்தோட ஆதங்கம், எந்த ஒரு பத்திரிகையை பார்த்தாலும் சரி, ஒரு விளையாட்டு வீரரோட பேட்டியை பார்த்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வரி இருக்கும். அது கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கள் கேம் கொடுக்கல, எங்கள் கேம் கொடுத்தனா இன்னும் வந்து எங்கள் கேம் வந்து வளரும் அப்படின்னு ஒரு விஷயம். அது வந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்து எல்லா ஒரு விளையாட்டு வீரரோட பேட்டிலையும் வந்து அந்த ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அதே ஆதங்கம் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஏன் வந்து மற்ற கேமுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு ஆதங்கம் தான் இந்த படம் வந்து எடுக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் தோணுச்சு. ஸோ அந்த விதம் தான் வந்து இந்த வள்ளினம்மா படமாக வந்துச்சு. இவங்களுக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Thank you very much, sir. Congratulations to the winners and thank you Mr. and Mrs. Vivekanand also. Thank you very much. Please take your seats. அடுத்த விருது, இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவார்டு. இந்த விருது எந்த விருது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத ஒரு ஆடியோ விஷுவல்ல பார்க்கலாம். Gold winner, excellence in the field of playback singing. சந்தியா. சில குரல்கள் மட்டுமே இசை வழியாய் நம் ஆழ் மனதோடு உரையாடும். அப்படி ஒரு குரலை சமீபத்தில் வெளியான பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் கேட்க முடிந்தது. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. இப்பாடலை பாடியவர் சந்தியா. பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்பட பின்னணி பாடகிகளின் குரல்களை நினைவுபடுத்தும் இவர் தமிழில் மிகவும் குறைந்த திரைப்பாடல்களை பாடியுள்ளார். பெண்ணின் உணர்வுகளை ஆன்மாவோடு தரும் பொக்கிஷ குரல் இவருடையது. ஈர்ப்பும் தனித்துவமும் கலந்து பாடும் சந்தியாவை இவ்வருடத்தின் சிறந்த பின்னணி பாடகியாக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி கொள்கிறது.
So gold winner excellence in the field of playback singing. இந்த விருதினை வழங்க திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். And we would also like to welcome the winner, Mrs. Sandhya. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. இன்னைக்கு இசை உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி முத்திரை, தனி குரலுக்கான தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தனி குரலை தேர்ந்தெடுத்து அங்கீகரிக்கிறது தான் இந்த விருது. திருமதி சந்தியா வந்து வேற யாரும் இல்ல, the legendary playback singer சுஷீலா அவங்களுடைய டாட்டர் இன் லா. இது ஒரு கூடுதல் தகவல் இப்ப சொல்லி ஆகணும். எல்லோருக்கும் வணக்கம். I'm a big fan of Nityashree ma'am, and it's such a pleasant surprise getting an award from her. I thank Vijay TV, all the jury. It's an honor getting it. Thank you so much. நீங்க இருவர் படத்துல பாடின அந்த பாடலை எங்களுக்காக பாட முடியுமா? பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை, அந்த பௌர்ணமி என்பது ஒரு மாதத்தின் புன்னகை, உன் வருகையில் பூத்ததென்ன என் வாழ்க்கையின் புன்னகை, என் வாழ்க்கையின் புன்னகை, பூக்கொடியின் புன்னகை, அலை நதியின் புன்னகை, மழை முகிலின் புன்னகை, நீ காதலின் புன்னகை. Thank you so much. அப்படியே சொக்கி போட்டுட்டீங்க. விண்டேஜ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பழைய காலத்து குரல்கள், 70s 80s வாய்ஸ், அதுதான் வந்து இவங்களோட ஒரு அசெட். நிச்சயமாக. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் சந்தியாக்கு. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி பூவின் புன்னகை, அலையின் புன்னகை மாதிரி என்றைக்குமே வந்து அந்த புன்னகை நிலைச்சு நிற்கிற மாதிரி நிறைய அழகான அற்புதமான பாடல்கள் நிறைய பாடணும், நம்மளும் கேட்கணும்னு நான் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ அடுத்த அவார்டு பார்க்க போறோம். இந்த அவார்டை வழங்குவதற்கு திருமதி நளினி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். யாருக்கு இவங்க வந்து இதை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு ஆடியோ விஷுவல்ல இப்ப பார்க்கலாம். Naga Bubbly Bubbly Maida, excellence in the field of culinary. பிரியாணி தவிர்க்க நினைக்கும் உணவே பிடித்து போகும் நிகழ்வு இதன் சிறப்பு. பிரியாணி ரசிகர்கள் விரும்பி செல்லும் ஒரு இடம்தான் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட். கேட்டவுடன் மனதில் எழும் பிரம்மாண்ட உணவகம் இங்கு கிடைக்கிற மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக ருசி பார்க்க தூண்டும். மிகப்பெரிய ஏசி ரெஸ்டாரண்டாக நம் கண்முன் இருக்கும் இந்த உணவகத்தின் துவக்கம் எங்கிருந்து எப்படி வளர்ந்தது என்று பார்த்தால் சுவை இன்னும் சேர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட குடும்பத்தின் பெண்களிடம் இருக்கிறது இதற்கான சூட்சமம். பெயர் காரணம் கொண்ட தலப்பாகை கட்டிய நிறுவனர் நாகசாமி நாயுடு தன்னோட வெத்தலைப்பாக்கு கடையை பிரியாணி கடையாக மாற்றுறதுக்கு அவர் மனைவியின் கைப்பக்குவம் மட்டுமே காரணம். வசந்தா நாகசாமி தயாரிக்கும் மசாலாவுடன் பிரியாணிக்கே உகந்த சீரக சம்பா அரிசியோட பக்குவமான சமைக்கும் முறையால திண்டுக்கல்ல இது பிரபலமாக ஆரம்பித்தது. ஒரு வீட்டின் பின்கட்டில் ஆரம்பிச்சு இந்த கடை இன்னைக்கு பல கிளைகளோட வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு பெண்ணோட ரெசிபி. அடுத்த தலைமுறையிலும் இவர் மருமகள் பத்மாவதி அதே சுவையை தொடர்கிறார். ஒரே இடத்தில் தயாரிக்கப்படும் இந்த பிரியாணியின் மசாலா இதன் அனைத்து கிளைகளுக்கும் அனுப்பப்படுவது இவர்களின் இந்த வெற்றிக்கான முக்கியமான காரணம். இத்தனை தலைமுறை கடந்தும் தன் சுவையால் பிரியாணி ரசிகர்களை கட்டி போட்டிருக்கும் தலப்பாக்கட்டி தலைமுறை பெண்களுக்கு
இந்த விருதை அளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. And Naga Bubbly Maida Excellence in the field of culinary goes to Mrs. Padmavati. சாதாரணமாக சமையல் அறைகளில் அம்மாமார் செய்யக்கூடிய மசால் பொடியை எடுத்துகிட்டு போய் தேசிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க இவங்க. Congratulations. இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும். ஆனால் அந்த ரெசிபி என்னங்கிறது நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ரெசிபி வச்சுருக்காங்க, அது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் தலப்பாக்கட்டு பிரியாணி. மதுரை, திண்டுக்கல், திருச்சி இங்கெல்லாம் போனால் மாத்திரம் வந்து சில ஹோட்டல்ஸில் மட்டும் ஒரு மசாலா ஸ்மெல் வரும். அது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி நம்மளால் திருப்பி செய்யவே முடியாது. நான் வந்து இந்த விருது வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதோட வந்து என் கணவர் இறந்து 3 மாதங்கள் ஆகிறது. இருந்தாலும் இந்த விருது வந்து என் பையன் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். தன்னோட மகன் கையால் விருதை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் வந்து இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நான் உண்மையிலேயே சாப்பாட்டு பிரியை, அதனால தான் தேர்ந்தெடுத்துருக்காங்களோ என்னவோ தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, யார் ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றத விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மை தான். அதுலேயும் நான் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் திண்டுக்கல் ஷூட்டிங் போனேன்னா இவங்க கடைக்கு வந்து நைட்டே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் பிரியாணிலாம் வாங்கி வச்சிருவார். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊர், மறக்க முடியாதது. இவ்வளோ தான் கொடுப்பாங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு போய் நான் அவார்டு கொடுக்குறேன்னு உண்மையிலே பிரியாணியோடு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நான் திருப்பி பிரியாணி சாப்பிடுவேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சூப்பராக சொன்னீங்க மேம். அந்த சைஸ் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அது அருமையாக சொன்னீங்க. அதுக்கு தான் நிறைய கைத்தட்டல் நீங்கள் கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் சொன்னதோட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அடுத்த அவார்டு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விருதினை வழங்க நடிகை அனுபமா குமார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இவங்க யாருக்கு விருது வழங்க போகிறாங்க பார்க்கலாம். Excellence in the field of fashion and design. உடையை நமக்காக அளவெடுத்து தைத்து அணியும் காலத்தில் இருந்து ஆயத்த ஆடைகள் எனும் ரெடிமேட் உடைகளில் பலருக்கும் திருப்திதான் என்றாலும் நான் கவனிக்க தவறுவது உடல் பருமனானவர்களுக்கான சரியான உடைகள் கிடைக்கிறதா என்று. நீங்கள் சிறிய விஷயம் என்று நினைப்பது பலருக்கு இது பெரிய விஷயம். ஏன் டீனாவிற்கே அழகான உடைகள் கிடைக்கவில்லை? எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இதுக்கப்புறம் ஐ ஹட் ஆப்வியஸ்லி புட் ஆன் வெயிட். எனக்கே ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கல வெளியே போனால். ஸோ அந்த இதில் தான் நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லா விமனும் குண்டாறது சகஜம். ஸோ அதனால் எங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இதை. ஸோ XXL அப்படி தான் வந்துச்சு. பெரும்பான்மை உடல் பருமனுடைய தமிழ் பெண்களுக்கு அழகிய மேற்கத்திய ஆடைகள் வடிவமைக்கும் டீனா ஐரோப்பாவில் ஃபேஷன் கோர்ஸை முடித்தவர். உங்கள் சுற்றத்தில் உள்ள சற்று உடல் பருமனானவர்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் விரும்பும் உடை கிடைக்கிறதா என்று. பிறகு தெரியும் அதன் முக்கியம் நமக்கு. ஆடை வடிவமைப்பில் பிளஸ் சைஸில் உள்ளவர்களுக்கு அழகிய ஆடைகளை உருவாக்கும் டீனா வின்சென்ட்டை சிறந்த ஆடை வடிவமைப்பாளராக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. டீனா வின்சென்ட். பருமனான பெண்களோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் முதல்ல வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சின்ன வயசில் நானும் நல்ல குண்டாக தான் இருப்பேன். பல கடைகள் ஏறி இறங்கி பார்க்கும்பொழுது அங்கே ட்ரெஸ்ஸே வந்து எனக்கு கிடைக்காது. பயங்கர வருத்தத்தோட ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே நான் போன காலகட்டம்லாம் இருந்தது, இந்த ட்ரெஸ் கிடைக்காது சரியான சைஸ்லங்கிறதுக்காக. 2வது பையன் பிறந்தப்புறம் அது வெயிட் என்னால் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் குறையவே இல்லை. சரி, நான் முந்தி டிசைனிங் பண்ணுவேன். ஓகே, 0 சைஸஸ்க்கு. பட்
எனக்கு ட்ரெஸ்ஸு சரியாக கிடைக்கலன்னு சரி இந்த மாதிரி கடை வச்சா எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஹாய் எவ்ரி ஒன். என்னை வந்து இந்த அவார்ட் கொடுக்க கூப்பிட்டப்போ ஐ வாஸ் வண்டரிங், எனக்கும் ஃபேஷன் டிசைனிங்க்கும் இப்போ புரியுறது ப்ளஸ் சைஸ், தட்ஸ் வை. பட் ரியலி இட்ஸ் அன் ஆனர். நான் வந்து இந்தியாவிலேயே நிறையா இடத்துல இருந்திருக்கேன். அண்ட் ஐ நோட்டிஸ் தட் தமிழ்நாட்டில் மட்டும் வி டோன்ட் ரியலி பாதர் வெரி மச் அபவுட் ஹவ் வி ட்ரெஸ். ரொம்ப ரொம்ப மாடஸ்ட்டாக ரொம்ப ஹம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறோம். வி ட்ரெஸ் ஜஸ்ட் ஃபார் கவரிங் ஆர் செல்ஸ், நாட் ஃபார் லுக்கிங் குட். மோஸ்ட்லி என்னன்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வி புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட் அண்ட் தே சே அண்ட் வி சே இனிமே என்ன, தேர் இஸ் நோ நீட், யூ நோ, ஐ எம் ஓகே. Actually our wonderful sari is a great you know, it's very flattering. Enna size irundhalum sari pota we all look beautiful. So this is a wonderful initiative. Congratulations. அடுத்த விருதினை வழங்க நடிகை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இவங்க வழங்க போற விருது என்னங்கறதை இப்ப பார்க்கலாம். Ray of Hope. முடி உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? அதை இழப்பீர்களா? எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், முடியாது. ஹேர் கிவ்ஸ் a complete beauty. ஹேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. gave me an extra beauty. ஹேர் வந்து ஒரு அழகு. பொண்ணோட அழகு வந்து அவளோட முடியில தான் இருக்கு. பியூட்டிக்கு ஆட் பண்ணதே அது முடிதான் நினைக்கிறேன். நான் முடியணும் வளர்க்கணும் நினைக்கிறேன். பெண்களுக்கு தங்கள் கூந்தல் மீது ஒரு பெருமையும் அன்பும் எப்பொழுதும் இருக்கும். எதற்காகவும் தங்கள் கூந்தலை இழக்க விரும்பவே மாட்டார்கள். ஆனால் WCC ரோட்டா கிளப்பை சேர்ந்த இப்பெண்கள் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக தங்கள் கூந்தலை துறந்துள்ளனர். மிகவும் சீரியஸாகத்தான் ஒரு சமூக பிரச்சனையை கையாள வேண்டும் என்றில்லை. அரட்டை அடித்துக் கொண்டு இயல்பான மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டும் இவர்கள் செய்திருப்பது ஆகப்பெரிய செயல்பாடு. கலர்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் நம்மாலான சிறு சிறு பங்களிப்பை, உதவிகளை சமூகத்திற்கு செய்ய முடியும் என்பதற்கு இந்த இளம் பெண்களே எடுத்துக்காட்டு. கீமோதெரபி எடுத்துக் கொண்டிருக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கு தலைமுடி கொட்டிவிடும். கேன்சரில் இருந்து விடுபட்டாலும் தலைமுடியும் அதன் அழகும் இழந்ததன் வலி அவர்களை விட்டு நீங்காது. உலக நாடுகளில் பல அமைப்புகள் இப்பிரச்சனையை அடையாளம் கண்டு தங்கள் தலைமுடியை தந்து கேன்சர் நோயாளிகளுக்கு பிரத்யேக விக் தயாரிக்க உதவி வருகிறார்கள். ஆச்சரியமாக நம் நாட்டில் இப்பிரச்சனையை அடையாளம் கண்டு கொண்டது படிக்கும் இளம் பெண்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிட தங்களின் தலைமுடியையும் கொடுத்து தமிழக மக்களிடம் பளிச்சென மனதை தொடும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொட்டி கிடக்கும் சமூக பிரச்சனைகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்து நம்மாலும் சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை அளித்த WCC ரோட்டா கிளப் பெண்களுக்கு சிறந்த பெண் நம்பிக்கையாளர் விருதை கொடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. Let's welcome Renny and her team from WCC. Renny தான் வந்து முதல் ஸ்பார்க் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க முடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து முடி கொடுத்தாங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு தான் வந்து தெரியும் அந்த அழகான முடியை வந்து விட்டு கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு நல்ல காஸ்க்கு யங் குரூப் ஆஃப் போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி முன் வந்து பண்ண ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பாராட்டை நம்ம தெரிவிக்கிறோம். First of all, I would like to thank Vijay TV and the entire crew behind this great event. And நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முடி இட்ஸ் ஜஸ்ட் a dead cell. அது போனால் திருப்பி வந்துடும். But for those people, so those women over there, it is a difficult battle. More than 2,500 women in Chennai have donated their hair. And அந்த எல்லா ஹேரும் 200 wigs convert ஆகி அடியார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு விமன் பேஷண்ட்ஸ்க்காக போயிடும் இந்த another 1 month. இது வந்து அவங்களோட அந்த தாட் பிஹைண்ட் தட் இஸ் வாட் இஸ் வெரி அதுதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். பிகாஸ் கேர்ள்ஸ் வந்து இந்த ஏஜில் அழகாக இருக்கணும், அந்த ஹேருங்கிறது வந்து இட்ஸ் அன்
Thank you very much, and hats off to the entire team. A wonderful effort. Thank you. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, யுத்தம் செய்யல அந்த படத்துக்காக, அந்த ரோலுக்காக மிஷ்கின் சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு யூ டிட் த சேம் திங் ஃபார் அ ரோல். நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி நான் அந்த வென் ஐ ஷேவ்ட் ஆஃப் மை ஹேர், எனக்கு இட் வாஸ் எ ரெவலேஷன். என்னோட சூப்பர்ஸ்டிஷன்ஸ், என்னோட ப்ரிஜுடிஸ் எல்லாமே அன்னைக்கு ஐ லெட் இட் கோ அண்ட் ஐ ஃபெல்ட் மச் லைட்டர். நம்ம சின்னதுலேருந்தே யூனோ கண்டிஷன் பண்ணி வளர்க்கப்படுறோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சொசைட்டி உங்களை இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், தலையில் பூ வச்சுக்கணும், காலில் கொலுசு போட்டுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல 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 வழியாக சொல்லி அப்புறம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அப்படியே கண்டிஷன் பண்ணி பண்ணி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் அ டைம் we lose ourselves. நம்ம யாருன்னு நமக்கு தெரியறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிளில், ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் we actually realize our potential. அந்த ஒரு revelation it happened to me that day and I felt much lighter. I enjoyed that moment and thank you so much for giving me this opportunity. Thank you very much. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த விருதினை வழங்க தேசிய விருது பெற்ற பரதேசி திரைப்படத்தின் கேமராமேன் திரு செழியன் அவர்களையும் திருமதி செழியன் அவர்களையும் அழைக்கிறோம். Excellence in the field of performing arts. கர்நாடக சங்கீதம் தென்னிந்தியா முழுவதும் நிறைந்திருந்தாலும் கர்நாடக சங்கீதத்தின் தலைமையிடமாக என்றுமே சென்னைதான் கோலோச்சுகிறது. தேர்ந்த ரசிகர்கள், திறமையான விமர்சகர்கள் நிறைந்த சென்னையின் சங்கீத சாம்ராஜ்யத்தில் புகழ் பெறுவது எளிமையானது அல்ல. அதே சமயம் வருடந்தோறும் வரும் புதியவர்களின் வருகை கர்நாடக இசையை மேலெழும்ப செய்கிறது. பல சங்கீத மேதைகள் புகழ் பெற்றிருந்தாலும் வேறு சிலர் அழுத்தமாக சங்கீத துறையில் தடம் பதித்து வருகின்றனர். அவர்கள் விமர்சகர்களின் கண்களில் பட்டு உயர்கின்றனர். அப்படிப்பட்ட கர்நாடக சங்கீத பாடகிகளில் ஒருவர் கே. காயத்ரி. முசிறி செம்மங்குடி பாரம்பரிய வழி பாடகியான காயத்ரி சிறுவயது முதலே பல விருதுகளை பெற்று இன்று சென்னையின் புகழ்மிக்க மியூசிக் அகாடமியின் கோல்ட் மெடல் ஃபார் பெஸ்ட் பல்லவி சிங்கிங் விருதினையும் பெற்றுள்ளார். சங்கீத துறையில் இளம் வயதினரை கௌரவிக்கும் முயற்சியாக சென்ற வருடம் நிஷா ராஜகோபாலனை தேர்ந்தெடுத்த சிகரம் தொட்ட பெண்கள் இவ்வருடத்தின் சிறந்த கிளாசிக்கல் பாடகியாக கே. காயத்ரியை தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. பல விருதுகள் பெற்றாலும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விருது கிடைக்கிறதுக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் பெண்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த துறைகளில் வழங்கப்படுகிறது விஜய் டிவி. நிச்சயமாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஐ தேங்க் விஜய் டிவி ஃபார் கிவிங் மீ திஸ் கிரேட் ஆனர். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த விருதை எதனால ஒரு சினிமாட்டோகிராஃபர் திரு செழியன் அவர்களை கூப்பிட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாக மனசில் இருக்கலாம். ஆனால் திரு செழியன் சச் அ வைட் நோன் சினிமாட்டோகிராஃபர் ஒரு புக் எழுதியிருக்காரு மேற்கத்திய இசை பற்றி. த மியூசிக் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட பேர். அதில் நிறைய வால்யூம்ஸ் ரொம்ப பேசிக்லேருந்து எப்படி வெஸ்டர்ன் மியூசிக்கை படிப்படியாக தமிழில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அது மூலமாக ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. 10 வால்யூம் அதில் எழுதியிருக்காரு. Yes, hats off to him for this wonderful and his wife as well. யாராலுமே நம்ப முடியல நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது தோணுச்சு உங்களுக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி என்ன? ராஜா சாரோட பேட்டி ஒன்று நான் படித்தேன். அதில் ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, சினிமாவுக்கு வர்றவங்க நிறையா பேர் மியூசிக் தெரியாமல் வர்றாங்க, மியூசிக் கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஜூனியர் பட்டனில் ஒரு பேட்டி வந்தது. அது படித்தோன்னே எனக்கு கற்றுக்கலான்னு தோணி தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப தீவிரமாக கற்றுக்கிட்டேன். ஒரு 4 இயர்ஸ் ரொம்ப தீவிரமாக வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டேன். ட்ரினிட்டிலாம் எழுதி டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மியூசிக் படிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, சின்ன ஊர்களில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை.
அதுவும் தமிழில் படிக்கணும்னா அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. தெரிஞ்ச விஷயத்தை தமிழில் எழுதலாமே, ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு அறிமுக கையேடு மாதிரி எழுதலாமேன்னு அதை எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும் போது அப்படி அவ்வளோ எளிதாக அது முடியல. கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கங்களுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்காக அது மாறிடுச்சு. இப்போ என்னோடய மனைவி அவங்களும் இசை படிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் மியூசிக் படிச்சுட்ருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அது டீச்சர் ட்ரைனிங் அவங்க படித்ததுனால ஒட்டுமொத்த புத்தகத்தையும் வந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் புக்காக அதை மாற்றிட்டாங்க. லவ்லி லவ்லி, வெரி வெரி நைஸ். அடுத்த விருது. We would like to invite Attakathi Dinesh on stage, please. Entertainer of the Year. ஒரு அழகின் மேல் வரும் ஈர்ப்பு புதிரானது. கேள்விகளற்ற நம் மனதை மலர வைக்கும் அந்த அழகு 80களில் அப்படி ஒரு அழகு அதிர்வை ஏற்படுத்தினார் சில்க் ஸ்மிதா. அவரின் மயக்கும் கண்கள் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் மறக்க முடியாதவை. 20 வருடங்களுக்கு பிறகு அதே மயக்கும் கண்களோடு மந்திர அழகோடு வந்திருக்கிறார் பிந்து மாதவி. கழுகு, வெட்பம், கேடி பில்லா கில்லாடி ரங்கா, தேசிங்கு ராஜா என்று இவர் நடித்த திரைப்படங்கள் இவரால் கூடுதல் பொலிவு பெற்றது. தொடர்ந்து வெற்றி படங்களாய் கொடுத்துக் கொண்டு தனக்கென்று திரை உலகில் அழகிய ஓர் இடத்தை பிடித்துள்ள பிந்து மாதவியை சிறந்த என்டர்டெய்னராக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. Let's welcome பிந்து மாதவி. கொஞ்சம் கிளி பாட வச்சா, கும்மாளமும் போட வச்சா, வீதியில ஆட வச்சாடா, கோயிலில சூட வச்சா, கொண்டையில. Very very proud to see a friend winning the award. Congratulations Bindu. Thanks Ramya. How do you feel? ரொம்ப 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 சந்தோஷமா பெரியமா இருக்கு getting a woman achievers award because in my family I'm the first girl who started working. All the girls are like married, they're all homemakers. So I really want to thank my parents for accepting me to be an independent woman. So I really want to thank them today. It feels really great and it got a smile on my face when I heard that I'm getting this award. So very happy. தினேஷ், உங்களோட படம் குக்கு வெளிவந்து ஒரு பரவலான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு இந்த ரிலீஸ்க்கு அப்புறம்? நர்வஸாக இருக்குது, அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கு. நான் செம்ம ஜாலியாக இருக்கேன். அந்த குக்கு படத்தில் டான்ஸ் வருதுல்ல, டான்ஸ் ஆடி காட்டுறது ராஜமுருகன் சார் ஆக்சுவலாக அது பண்ணது. அது இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எதுவும் ஸ்டெப்ஸ் எதுவும் தெரியாதுல்ல, ஸோ அவர் பண்ணி காமிச்சார் கொஞ்சம் லைட்டாக. சாரோட ஸ்டெப் தான். Thank you very much and wish you both good luck. Thank you. நடிகை வினோதினி வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். Ray of Hope. மலை கிராமமான பூச்சமரத்தூரில் இருந்து படிக்க போகும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு செல்வது எளிதான விஷயமல்ல. தினமும் வழியில் இருக்கின்ற பவானி ஆற்றை பரிசலில் கடந்தாக வேண்டும். பரிசல் ஓட்ட ஆள் இல்லாத பொழுது பள்ளிக்கு போக முடியாது. படிக்க வேண்டும் என்று ஆசையோடும் கனவோடும் இருக்கும் 6ஆம் வகுப்பு சிறுமி சந்தியாவிற்கு இது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி பரிசலை தானே ஓட்டத் தொடங்கி இருக்கிறாள் சந்தியா. தனியாளாக பரிசல் ஓட்டி பள்ளிக்கு சென்றிருக்கிறாள். சந்தியாவின் இந்த விடாமுயற்சி இன்று பல பிள்ளைகளை அவளுடன் பயணிக்க வைத்திருக்கிறது. ஒரு 6ஆம் வகுப்பு சிறுமியாக இருந்து மிகவும் தைரியமாக பரிசல் ஓட்டி இன்று பல பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு போகிறாள். தன்னுடைய தன்னம்பிக்கையால் தான் மட்டுமின்றி தன் கிராமத்து பிள்ளைகளுக்கும் படிப்பின் மேல் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கும் சந்தியாவிற்கு சிறந்த நம்பிக்கையாளர் விருது வழங்குவதில் விஜய் டிவி பெருமை கொள்கிறது.
என் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். என் கலைச்செல்வி மிஸ்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அந்த பரிசில் இந்த பொண்ணு நான் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இட் இஸ் கிரேட் ஆனர். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஐ மீன் ஃபேமிலி இஸ் அ ஃபேமிலி ஆஃப் எஜுகேட்டர்ஸ். எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க. எத்ராஜ் கல்லூரி தமிழ் பேராசிரியை, பெரியம்மா ஒரு பேராசிரியை, இந்த மாதிரி. அப்புறம் எனக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபேமிலியிலே ஊறின ஒன்று அப்படின்னு இருக்கும்போது படிப்பு ஒன்று தான் சொத்து. I have 3 postgraduate degrees. I wish this child is really able to study more. And இன்னும் அதாவது வந்து நம்ம இந்த ஒரு காஸ்ட் பேஸ்டு சொசைட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி ரிக்ரெசிவாக இருக்கிற சொசைட்டியில் பேசிக் எந்த அளவுக்கு நம்மளாம் லக்கியாக இருக்கோம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இட்ஸ் ஐ மீன் யோசித்து பார்த்தா நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ரியலி கிரேட். அண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி வெல் செட். நம்ம பெருசாக சொல்லிட்டு இருக்கோம் இந்தியா இஸ் டெவலப்ட், தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் டெவலப்ட் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியுது. அண்ட் பெண்கள் படிக்கணும், நிச்சயமாக படிக்கணும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. இந்த கஷ்டங்கள் வந்து அவங்க இந்த சின்ன வயசில் அனுபவிக்கக்கூடாது. மாற்றம் தேவை. அதனால தான் வந்து சிகரம் தொட்ட பெண்கள் நடக்குது. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சந்தியா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சந்தியா. நீங்கள் தான் இன்னைக்கான ஹீரோயின் அப்படிங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். இந்த ஷோவோட ஹீரோயின் நீங்கள் தான். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த விருதினை வழங்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். வெற்றிமாறன் அவர்கள் யாருக்கு பரிசளிக்க போகிறார்? Excellence in the field of literature. இலக்கியத்தில் சிறுகதை வடிவத்திற்கான பங்கு முக்கியம் வாய்ந்தது, ஈர்ப்புள்ளது. யாரும் எளிதாக கையில் எடுக்க தயங்கும் சவால்கள் நிறைந்தது. தமிழில் இச்சவாலை கையில் எடுத்திருக்கும் பெண்கள் மிக சிலரே. அவர்களில் அழுத்தமான படைப்பாளி சந்திரா. பூனைகள் இல்லாத வீடு, காட்டின் பெருங்கனவு, நீங்கிச் செல்லும் பேரன்பு என்று 3 சிறுகதைகள் தொகுப்பு எழுதியிருக்கும் சந்திரா அவர் கதைகளில் பெண்களின் பேசப்படாத மன உலகை ஒரு துயர இசையாக நமக்குள் நிரப்புகிறார். வானத்தில் இருக்கும் அத்தனை நீளத்தையும் எழுத துடிக்கும் சந்திரா தன் கதைகள் பற்றி சொன்ன சில வார்த்தைகள் இவை. அவர்களிடம் கொட்டி கிடக்கும் கதைகள் தோண்ட தோண்ட நாம் நம் பழமையின் பிரம்மாண்ட கனவுலகின் கோட்டைக்குள் ஒவ்வொரு அறையாக சந்தோஷ கூச்சலிட்டு அலையலாம். களி நடனம் புரியலாம், தேவதைகளை பரிசிக்கலாம். வீழ்ச்சியடையாத உலகத்தில்
பேரரசிகளாக பேரரசர்களாக உலா வரலாம். நான் இதுவரை என் கதைகளில் ஒரு துளி தேனை கூட அருந்தவில்லை. அந்த தேனுக்கான வேட்டையிலேயே இருக்கிறேன். தேடலும் பேரன்புமாய் இவர் எழுதும் எழுத்துக்கள் தமிழ் இலக்கிய உலகில் வலிமை வாய்ந்து நிற்கிறது. சந்திராவை சிறந்த எழுத்தாளராக தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமை கொள்கிறது. And let's welcome Mrs. Chandra. சொல்லுங்க சந்திரா, உண்மையிலேயே ரெகக்னிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு பெண்ணுக்கு கல்வி, வேலை, எழுதுறது, சினிமா அப்படி எல்லாமே முதல் தலைமுறை பெண் நான். எனக்கு இந்த விருது கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு நான் இன்வைட் பண்ணதுக்கு விஜய் டிவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆண்கள் எல்லாருமே, குறிப்பாக என்ன மாதிரி பொறுப்பில்லாத ஆண்கள் எல்லாருமே வந்து பெண்களால் தான் வந்து சர்வைவ் ஆகிறது. அது அம்மாவாக இருக்கட்டும், அக்கா, ஒய்ஃப், எல்லாரும் சுற்றி இருக்கிற பெண்கள் தான் வந்து ஆண்களை உருவாக்குறாங்க. அதை வந்து நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு வந்து பாதி நேரம் தயக்கம், மீதி நேரம் டைம் இருக்கிறதில்ல. அப்படி நிறைய விஷயங்களால் வந்து ஆண்கள் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணுறதில்ல, அக்செப்ட் பண்ணுறதில்ல, இப்படி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்மளை உருவாக்குற எல்லா பெண்களுக்கும் அல்லது என்ன உருவாக்குன எல்லா பெண்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அண்டு சந்திராவுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறதுல வந்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்கு அவங்கள ஒரு ரைட்டர்ன்றதை விட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக எனக்கு தெரியும். அவங்க ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது படித்தேன் அந்த ஸ்கிரிப்ட். நீங்கள் தான் வந்து உங்களை மாதிரி இயக்குனர்கள் தான் வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் படமாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுக்கிறீங்க. நாங்கள் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலை நீங்கள் எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் எடுத்து, அது ஒரு சீன நாவல், இங்கிலீஷ் நாவல் இல்லை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஓநாய குலச்சின்னம் அப்படின்ற பேரில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. சி மோகன், ரைட்டர் சி மோகன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபியூ புக்ஸ் தான் அந்த மாதிரி எனக்கு தோணிருக்குது, கண்டிப்பாக தமிழில் இருந்தால் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி ஒரு புக் வந்து வுல்ஃப் டாட்டம். ஸோ அது படித்த உடனே எனக்கு அப்படி இருந்தது. அவர் சி மோகன்ட்டு கொடுத்த, நீங்கள் படிங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அவர் படித்தார், அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அப்படி தான் அது இட் ஹேப்பன். பட் அது எல்லா வேலையும் செஞ்சது அவர் தான். நான் வந்து சும்மா அந்த ஐடியா மட்டும் தான் அவருக்கு கொடுத்தேன். ஓகே, இந்த விருதை எனக்கு கொடுத்து நான் போக வேண்டிய பயணத்தையும் நான் அடைய வேண்டிய தூரத்தையும் எனக்கு வந்து இந்த விருது வந்து மேலும் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு வந்து விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்த விருது இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய விருதுன்னு சொல்லலாம். இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு மிஸ்டர் ஸ்ரீராம், GM ஸ்டார் விஜய் அண்ட் மிஸ்டர் தேவ் ஷெனாய், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்டார் விஜய், இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் மேடை கிடைக்கிறோம். ஆரோக்கியா Woman of the Year. எல்லா பெண்களுக்கும் உழைத்து பிழைக்க நிலம் கிடைக்க வேண்டும். எனது இறுதி மூச்சு வரை நான் போராடுவேன். காந்தி வினோபாபாவை வழிவந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தமிழகத்தின் பெரும் ஆளுமை. நிலமற்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நிலத்தை பெற்றுத் தருவதற்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். உழுபவர்க்கே நிலம் சொந்தம் என்று பொருள்படும் லாஃப்டி திட்டத்தை தொடங்கி இன்று வரை 15,000 ஏக்கருக்கு மேல் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அகிம்சை வழியில் நிலத்தை பெற்றுத் தந்திருக்கிறார். நிலம் மட்டுமல்ல, அதன் வழியே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரமும் உரிமையும் வலிமையாய் வரும் என்றுணர்ந்து பெரும் சமூக விடுதலையை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். நிலமீட்பு மட்டுமல்லாது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் போராடி வருகிறார். 80 வயதை கடந்த பின்னும் ஓய்வில்லாமல் ஒவ்வொரு ஊராய் சென்று அவ்வூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் குரல் கொடுத்து வரும் இவரை பல உலக நாடுகள் கௌரவித்து அவரின் செயல் கண்டு வியந்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. சமத்துவமான பூமி ஒரு கனவு மட்டுமல்ல, நாம் நினைத்தால் அது நிகழ்வது நிச்சயம் என்று நம் தலைமுறைக்கு உறக்கச் சொல்லி வரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை சிறந்த பெண்மணியாய் தேர்ந்தெடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. சிறந்த பெண்மணி அல்ல, மிகச்சிறந்த பெண்மணி அழைக்கிறோம். திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த இடத்திலேயே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூதர் கிங்குடைய மகன் சென்னைக்கு வந்திருந்தார். அவரோடு இந்த மேடையிலே நான் வந்து பேசியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ரியலி இட் இஸ் எ பில்கிரிமேஜ் ஃபார் மீ in search of some divine things. What is the purpose of my living? இது மனசில் வேதனையாக இருந்தது. ஆண்டவன் என்னை கூட்டிகிட்டு போய் வினோபா கூட சேர்த்து விட்டார். வெண்மணி என்ற இடத்துல பொம்பளையெல்லாம் எழுந்திரிச்சு போய் நினச்சி வந்தார்கிட்ட கொஞ்சம் கூலி அதிகமாக கொடுன்னு காலையில் கேட்டிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சாம்பல் ஆகிட்டாங்க. அன்று ஆண்டவன் எனக்கு தூக்கத்தை கொடுக்கல. வெளியில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். உட்காந்துட்டு காலையில் 4:30 மணிக்கு வரைக்கும் வெளியில் உட்காந்து இருந்துட்டு வந்து அங்கே போவோன்ட்டு குன்றக்குடி அடிகளார்கிட்ட போய் சொன்னேன். அவரும் என் கூட பரப்பிட்டு வந்தார். அங்கே போய் பார்த்த காட்சியாக அப்படியே உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த enmity between the landowners and landless happened this, that I must stay here risking my life. சின்ன குடிசையில் குழந்தைகள் படுத்திருக்கிற இடத்துல போய் படுத்துருவேன். 3 வருஷமாக திஸ் இஸ் மை லைஃப், வெரி ஹார்ட் லைஃப். அங்கே இருக்கிற காடு மேடெல்லாம் சுற்றிக்கிட்டே வருவேன். அப்புறம் ஒருத்தர் கூட என் கூட பேசுகிறதே கூட இல்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் வந்திருக்க? போலீஸை ஹண்டிங் ஃபார் மீ. ஒரு 2 சேலையை வச்சு பையில் தூக்கிட்டு போனால் தவறான்னு வச்சுருவாங்க. அதனால் கட்டின துணியோடையே போவேன். நான் எங்கேயாவது தண்ணி கிடைக்கிற இடத்துல போய் நனைச்சி துணியை லேசாக காயப்பட்டு கட்டிட்டு தெரிஞ்சேன். 3 வருஷம் கழிச்சு தைரியம் வந்துச்சு. ஸோ we went on organizing the people. Then we have succeeded. I am very grateful to the landowners there. Then slowly they came understand my mission. இந்த எடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக இருந்ததுனால அந்த சாதாரண பெண்களும் ஆண்களும் அவர்களுடைய மகிழ்ச்சி. ஒவ்வொரு பொண்ணு வந்து என்னை தொட்டு தொட்டு பார்க்குறார். எதுக்கு தொட்டு பார்த்து கும்பிடுறா. இப்படி அடித்தட்டு மக்கள் மத்தியில் எவ்வளவோ வேலை செஞ்சு 11,000 ஏக்கரை மக்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க இந்த பெரியவங்க. The light is within you. ஒவ்வொரு பொம்பளைட்டும் சொல்லுது, you are not an empty box. We salute you, ma'am. We respect you, ma'am. Thank you very much. Thank you. Thank you. Thank you. இப்போ வந்து அடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். பட் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், 2 கேள்விகள் வந்து நாங்கள் கேட்க போகிறோம். இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்குறவங்களுக்கு வந்து பரிசு உண்டு. ஸோ our first question, gold winner questionsல முதல் கேள்வி, who is the first women governor of India? Yes sir. Fatima Bibi. தப்பான பதில். Vijayalakshmi. No, sorry. Sarojini Naidu. The right answer. Sarojini Naidu is the right answer. Who is the first female prime minister of India? Mrs. Indira Gandhi. Excellent. So நம்மளோட 2 வின்னர்ஸையும் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். Congratulations. Thank you very much. புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன், என்னை விடு. பிரிவில் தொடங்கி பூத்ததே, பிரிவில் முடிந்து போகிறேன், மீண்டும் நான் மீள போகிறேன். தூரமாய்
அடுத்ததும் வந்து ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்ட். இந்த விருதினை வழங்க லீடிங் ஹிப் சர்ஜன் இன் இந்தியா, ஃபவுண்டர் ஆஃப் இண்டோ-பிரிட்டிஷ் ஹெல்த் இனிஷியேட்டிவ், who trains young orthopedic surgeons across India, Dr. Prithvi Mohandas, Joint Managing Director, MIOT International அவர்களையும் டாக்டர் ஷாலினி அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வழங்க போற அந்த விருது என்ன? MIOT International, Excellence in the Field of Medical Services. 1923 பிறந்த டாக்டர் சாரதா மேனன் இந்திய மருத்துவத் துறையின் வைரக்கற்களில் ஒன்று. இந்தியாவில் நீண்ட காலமாக மனநல மருத்துவத்தில் கவனம் செலுத்தியவர் டாக்டர் சாரதா மேனன். தொடர்ந்த மேல் படிப்பும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளிலும் கிறிஸ்தவ மருத்துவமனைகளிலும் பணிபுரிந்த அனுபவமும் இவரை நம் மக்கள் மனநல மருத்துவத்தில் பின்தங்கியும் பாதிப்பும் அடைந்து வருவதை காணத் தூண்டியது. புரொஃபசராக பணியாற்றி நூற்றுக்கணக்கான மனநல மருத்துவர்களை உருவாக்கினார். 50க்கும் மேற்பட்ட ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் மனநல மருத்துவமனைகள் பெருக்கவும் அது சார்ந்த ஆய்வுகள் பெருக்கவும் இவருடைய திட்டங்களும் செயல்களும் உதவின. மனநல பிரச்சினைகளை மறைத்து வைத்த இந்திய சமூகம் இன்று வெளிப்படையாக மனநல மருத்துவரை நாடுவது இந்த துறையின் தேவையை காட்டுகிறது. தன் மருத்துவ நண்பர்களுடன் இவர் தொடங்கிய ஸ்கார்ஃப் மருத்துவமனை மட்டுமல்ல, அரசு, தனியார், சமூக அமைப்பு என்று அனைத்து அமைப்பையும் பயன்படுத்தி இந்த துறைக்கு பங்களித்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனநல மருத்துவர்களில் பெரும்பாலானோர் ஒன்று இவரிடம் படித்தவர்கள் அல்லது இவரிடம் படித்தவர்களிடம் படித்தவர்கள். மனநல மருத்துவத்தின் ஆலமரமான டாக்டர் சாரதா மேனனுக்கு சிறந்த மருத்துவத் துறையாளர் விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சியடைகிறது. And we welcome Dr. Sharada. I am at the moment deeply honored, and I am extremely grateful to the organizers for having recognized my work, which is to do with the most marginalized section of society, the mentally ill and the mentally disabled. This is a very difficult field, not only because the patient is difficult, but because society is difficult. They do not understand the problems of the mentally ill. I am also very happy and thrilled that the person who is giving me this award is the son of a very good friend of mine. And I was very happy to hear that he is Dr. Mohandas's son. Dr. Mohandas and I have been friends for years together, and I admire his work, appreciate all that he's been done. I congratulate him here on this stage. I hope this message will go through his son for all the work that he has been doing. Thank you very much once again. மேடம் கிட்ட கீழே உட்காரும் போது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து 91 இயர்ஸ் ஆயிருக்கு, ஆனாலும் அவங்க வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் யூஸ்வலாக ஒரு 40 இயர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் அவங்க வந்து செக்கப்புக்கோ இல்லை இந்த அவேர்னஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற வேலைனால இல்லை மக்களை பார்த்துக்கணும், அதனால் அவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ரன் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பெண்களுக்கு மாத்திரம் ஆர்கனைஸ் பண்ணணுன்னு விரும்பினோம். இது ஏப்ரல் 13 அன்னைக்கு அவங்க ஓட போகிறாங்க. பல செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் பெண்களுக்கு வந்து என்ன வரலாம், என்ன கேன்சர் வரலாம், இவங்க சொன்ன மாதிரி ஏர்லியாகவே முதல்ல அதை பிடிச்சால் அதை க்யூர் பண்ணலாம். அதனால தான் முக்கியம். இதெல்லாம் பெண்களுக்கு வந்து திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட சொல்லி பெண்கள் நல்லா இருந்தால் நாட்டு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ வெரி மச். அடுத்து டாக்டர் ஷாலினி. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மேடம் எனக்கு கிளாஸ் நடத்துனதில்ல, மேடம் கிளாஸ் நடத்தினவங்களாம் எனக்கு கிளாஸ் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்னோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே மேடமோட ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால ஐ எம் வெரி ஆனர்ட் அண்ட் ப்ரவுட் அண்ட் ஐ எம் எக்ஸப்ஷனலி பிளெஸ்ட் டு பி கிவிங் திஸ் அவார்ட்.
Excellent. Thank you very much. It was a beautiful moment on the stage and we'd like to thank all the three of you. Thank you, ma'am. அடுத்த விருதினை வழங்குவதற்கு we'd like to invite Director Vasant on stage. இவர் வழங்க போற விருது சிறந்த நம்பிக்கையாளருக்கான விருது. Way of Love. சத்தங்களின் சரியான கோர்வை இசையாகிறது. ஒரு நல்ல இசையால் மகிழ்விக்கவும் முடிகிறது, எல்லாம் மறந்து அழ வைக்கவும் முடிகிறது. அப்படி ஒரு குரலாலும் இசையாலும் சமீபத்தில் நம்மை ஆளுமை செய்திருக்கிறார் வைக்கம் விஜயலட்சுமி. புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன், என்னை விடு. காயத்ரி வீணையின் ஒற்றை கம்பியை இவர் மீட்டும் போது உடலில் ஏதோ ஒரு நரம்பு அதிர்வதை உணர முடிகிறது. காற்றே காற்றே என்ற இவரின் கணீர் குரலுக்கு ஸ்டேட் பிலிம் அவார்டு அளித்து கௌரவித்திருக்கிறது கேரள அரசு. காற்றே காற்றே நீ பூக்காமரத்தில் பாட்டும் மூளி வந்தோ, ഞാലിപ്പൂങ്കതളി വാഴ പൂക്കളിൽ ആകെ തേന്നിറഞ്ഞോ, ആകെ തേന്നിറഞ്ഞോ. தமிழகத்தில் குக்கு படம் மூலம் பாட ஆரம்பித்தவர் ஒரே பாடலில் யூடியூப்களில் தன்னை தேடச் செய்திருக்கிறார். பிறவியிலேயே பார்வையற்றவராக பிறந்தாலும் அதை நினைத்தே முடங்கிப் போகாமல் தனக்கு கிடைத்த அழகான குரலால் இசை உலகின் உச்சத்தை தொட துடிக்கும் விஜயலட்சுமிக்கு சிறந்த நம்பிக்கையாளர் விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. எல்லாமே கடவுள் ஆசீர்வாதம் தான். கடவுள், குரு, அப்பாவோட அம்மாவோடையும் எல்லாருடையும் நேர்களுடையும் ஆசீர்வாதம் தான் எனக்கு இப்படி ஒரு இங்கே வர்றதுக்கு சிகரம் தொட்ட பெண்கள் என்ற நிகழ்ச்சியில் வர்றதுக்கு அவசரம் அதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவிக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. உங்களோட மலையாளம் நனைஞ்ச தமிழ் ரொம்ப அழகாக இருந்தது. வெரி நைஸ். ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய பல சாதனைகள் செய்யணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ அந்த மலையாளம் கலந்த ஒரு பாடலை வந்து இப்போ நம்ம ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். காற்றே காற்றே நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன, கீதம் இசைப்பதென்ன. வேணிற்காலங்களில் வேணோகானமும் தொகை விரிப்பதென்ன, தொகை விரிப்பதென்ன. மேகம் மேகம் அது போகும் வழிகளில் நெஞ்சம் மிதப்பதென்ன, வைத்த ஒரு பூவின் கதவுகள் காற்றில் திறப்பதென்ன, காற்றில் திறப்பதென்ன. அழகிய வானம் பிறக்கிறது, ஆயிரம் கிளிகள் பறக்கிறது, பழகிய கிளிகள்
கிழக்கினிலே வானவில் ஒன்று வருகிறது மின்மினியின் கண்களிலே நட்சத்திரம் புகிறதே கிங்கிணியின் சந்ததியில் கீர்த்தனங்கள் கேட்கிறதே நேரம் வந்தது பூவாக காற்றே காற்றே நீ மூங்கில் துளைகளில் கீதம் இசைப்பதென்ன வேநீர் காலங்களில் வேணுகானமும் தோகை விரிப்பதென்ன மேகம் மேகம் அது போகும் வழிகளில் நெஞ்சம் மிதப்பதென்ன பூட்டி வைத்த ஒரு பூவின் கதவுகள் காற்றில் திறப்பதென்ன காற்றில் திறப்பதென்ன தோகை விரிப்பதென்ன தோகை விரிப்பதென்ன. நான் உங்க ரொம்ப பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்காக. தேங்க்ஸ் டு விஜய் டிவி. அதாவது உடல் ஊனம் அப்படிங்கிறது யாரையும் எந்த திறமையும் வந்து நிறுத்தவே முடியாது. டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா வந்து யாரும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா நம்ம கண் முன்னாடி காமிக்கிற ஒரு பெண்மணி தான் இவங்க. வைகோம் விஜயலட்சுமி அவர்களுடைய சாதனைகளுக்கு நம்மளோட சல்யூட். ரொம்ப ரொம்ப நன்றிமா. இப்போ வெளிவந்த அந்த குக்கு படத்தில் கூட அவங்க வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதுலேருந்து 2 வரி எங்களுக்கு பாட முடியுமா? கொடையிலும் மழை போல என் உயிர் நீ இருக்க வாடையிலும் அனலாக வருவேன் உன் கூட காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க மாலை வரும் நிலவாகி தொடுவேன் காத்தோட போன சன்மத்தில செஞ்ச தவம் இதுவோ இன்னும் கோடி சன்மம் கூட வரும் உறவோ போன சன்மத்தில செஞ்ச தவம் இதுவோ இன்னும் கோடி சன்மம் கூட வரும் உறவோ. நன்றி நன்றி. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக மிக மிக ஒரு முக்கியமான விருது. இதை வந்து கொடுக்க போறவரும் வந்து மிக முக்கியமான ஒரு நபர். டெக் சாவி பர்சன் இவர். அண்ட் இமெயில் கண்டுபிடித்ததாக கருதப்படுபவரும் வந்து இவர் தான். நான் யாரை பற்றி சொல்கிறேங்கிறது இங்கே இவர் பற்றின நாலேஜ் உள்ள நிறைய பேர் இதனால் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. திரு சிவா ஐயாதுரை அவர்களை மேடைக்கு வரவேற்கவும். And we also request NASC Center Manager Ms. Supriya on stage to present the next award. NASC, Excellence in the Field of Women Education. இந்த நூற்றாண்டில் பெண்களுக்கு நடந்த முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்தது பெண் கல்வி. பெண் கல்வி என்பது வெறும் வகுப்பறைகளுக்குள் மட்டுமல்ல, ஒரு கல்லூரியின் சுற்றுச்சூழலும் நண்பர் வட்டமுமே பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட கல்லூரிகளுள் ஒன்று சென்னை ஸ்டெல்லா மாரிஸ். இந்த கல்லூரி உருவாக்கும் நவீன பெண்கள் இவர்கள். சுதந்திரமான ஃபைன் ஆர்ட்ஸ் மாணவிகள், பழமை மாறா அழகியலுடன் கூடிய லைப்ரரி, அமைதியான கட்டிடத்து பகுதி ஒரு பக்கம், இளமை கொண்டாட்டமான நடனம் ஒரு பக்கம், மரங்களும் செடிகளும் கூடிய விஸ்தாரமான ஸ்டெல்லா மாரிஸ் இன்றைய சென்னையின் வலிமை வாய்ந்த அகாடமிக் சென்டர். மிகவும் நவீனமான இன்டராக்டிவ் பாடத்திட்டங்களுடன் தனித்துவமான உயர்தர கல்வி பெற்ற மாணவிகளை உருவாக்கும் கல்லூரி இது. கல்வி சந்தையாக மாறிப்போன சூழலிலும் கல்வியை ஓர் உயர் அனுபவமாக எண்ணும் கல்லூரி இது என்பதற்கு ஓர் உதாரணம் இந்த மாணவிகளின் சுதந்திரமான செயல்பாடுகள். சென்னையின் கனவு கல்லூரியான ஸ்டெல்லா மாரிஸ் நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சிலின் கல்வி தரத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதன்மை கல்லூரியாகவும் இந்தியாவில் 2வது சிறந்த கல்லூரியாகவும் இடம்பெற்றுள்ளது. இவை எல்லாவற்றையும் விட நவீன கல்லூரிகள் பலவும் பாட விரும்பாத தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து ஒலிக்கச் செய்து வரும் கல்லூரி என்பதாலும் ஸ்டெல்லா மாரிஸை தமிழ்நாட்டின் சிறந்த கல்லூரியாக அறிவிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. We request the Stella Maris team to please come on to the stage.
really very happy that Vijay TV, which is a very popular channel, has recognized the contribution of Stella Maris College to women's higher education. Sigaram Thotta Pengal. This award is a source of motivation and encouragement for us to work harder and aim higher. Thank you very much. Viran Sundaram அப்படிங்கிற பெயிண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து சென்னையில் கால்கட்டாவில் முன்னாடி வந்து பிக்கெஸ்ட்டாக ஆர்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது மும்பை அண்ட் டெல்லியில் தான் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அது நடந்து முடிஞ்ச ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறவங்க எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியில் ஸ்டெல்லா மேரிஸ் வெளியில் உள்ள வாலில் வந்து தி காலேஜ் கேர்ள்ஸ் were பெயிண்டிங். அண்ட் அவங்களோட பெயிண்டிங்லாம் வந்து சாதாரணமான பெயிண்டிங் இல்லை, ரொம்ப மாடர்ன் ஆர்ட், மாடர்ன் திங்கிங், bizarre கான்செப்ட்ஸில் இருந்தது. ஸோ ஸ்டெல்லா மேரிஸ் இஸ் அ கிளாஸ் அப்பார்ட் இன் ஆல் இட்ஸ் எலீட் கான்செப்ட் அண்ட் இன் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. First of all, thank you very much for having me here, and congratulations to them again. So, how many people use email here? How many people use email? Everyone, okay. I was born in India in 1963. So I had the opportunity in 1978 because I'd completed all my math courses by the time I was 13 years old. You have to see, in 1959, most women, they didn't even get educated. So my mother got a master's in statistics, and there's a very interesting picture of her with nearly 40 men and this one lone woman in 1959. So she was an independent woman far before the women's liberation movement existed. Anyway, my mother introduced me to a physicist at a medical college. And the physicist was setting up early wide area networks in a small campus. And he said, Shiva, don't drop out of high school, because I was very bored. And he said, Shiva, why don't you create the electronic version of the inter-office mail system? So if you remember, every office on the Kalathula was an inter-office mail system. Inbox, outbox, address book, folders, attachments. Very complex system. So this 14-year-old Indian boy had the opportunity to create that system. So that's what that 14-year-old Tamil Indian boy did in 1978. And he called that system email, E-M-A-I-L, a term that had never been used before in history. So Romba Nandri, Vijay TV, and to these women. Thank you. Thank you, sir. Thank you, sir. Actually, this is a great opportunity for all the women for honoring each and every category. I hope from next year it should be more categories should be included. Thank you so much. Thank you, Ms. Supriya. அடுத்த விருதினை வழங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான விஜய் டிவியின் ஆஸ்தான தொகுப்பாளர் கோபிநாத் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். Ramraj Cotton, excellence in the field of journalism. The Girl Next Door போன்ற தோற்றமுடைய கவிதா முரளிதரன் தமிழகத்தின் மிக முக்கியமான பெண் பத்திரிகையாளர்களில் ஒருவர். தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்தியாளராக பணியாற்றி வரும் கவிதா முரளிதரன் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதும் செய்தியாளர். இந்தியாவின் பிரபலமான ஆங்கிலம் மற்றும் தமிழ் பத்திரிகையாளர்களில் தொடர்ந்து செயலாற்றி வரும் இத்தகைய செய்தியாளர்களே இன்று தமிழகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகின்றனர். தமிழகத்தின் சமூக அரசியல் பிரச்சினைகளையும் மனித உரிமை மற்றும் பெண்ணுரிமை பிரச்சினைகளையும் ஜேர்னலிசம் வித் அ ஹியூமன் டச் எனும் கருத்தின் அடிப்படையில் தொடர்ந்து மன உறுதியுடன் எழுதி வரும் இந்த இளம் செய்தியாளரை இன்டர்நேஷனல் பிரஸ் இன்ஸ்டிடியூட் அண்ட் பிரஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா விருதளித்து கௌரவித்துள்ளது. இவரை போன்றவர்களின் வருகை மேலும் பலரை தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் பணியாற்றும் செய்தியாளர்களாக மாற்றும் என்ற நம்பிக்கையை முன்வைத்து கவிதா முரளிதரனுக்கு சிறந்த பத்திரிகையாளர் விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சியடைகிறது. And we welcome our winner, Ms. Kavitha Muralidharan. I'm very glad to be receiving this award and I thank Vijay TV for this. யாருக்கு டெடிகேட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க இந்த அவார்ட்? I've got some of the finest editors right from my first job. எனக்கு கிடைச்ச எடிட்டர்ஸ் தான் வந்து I think they really encouraged me. My family, my friends எல்லாருக்குமே தான் சேர்த்து டெடிகேட் பண்ணோம். But I think it's most importantly my editors and my mentor, my uncle எல்லாருமே. ஆக்சுவலாக எனக்கு கவிதாக்கு இந்த அவார்டை கொடுக்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். பிகாஸ் வி ஸ்டார்டட் அவர் கெரியர் டுகெதர். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் சரிபாதி இருக்கிற அல்லது சரிபாதிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு
இது போன்ற ஊடகத்தில் அல்லது ஜேர்னலிசத்துக்குள்ளே பெண்கள் அதிகமாக வரணுங்கிறதா உண்மை. பெண்களுடைய குரலை ஓங்கி பிரதிபலிக்க பெண்கள் உள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பல நேரங்களில் ஆண்களுக்கு இது பெண்ணுக்கு பிரச்சனைங்கிறதே தெரியாது. அதை சொல்கிறதுக்காவது ஒரு பெண் தேவைப்படுறா அப்படிங்கிற அடிப்படையில் பெண்கள் நிறையா உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிக்க ஆசைப்படுறோம். அண்ட் தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட் கவிதா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த விருதினை வழங்க யமஹாலிருந்து மிஸ்டர் டிஜி மோகன்ராஜ், ரீஜனல் பிஸ்னஸ் ஹெட், TN Yamaha Motor India Sales, and Mr. Anbarasu ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். Yamaha Ray, Style Icon of the Year. ஸ்டைல் என்பது பகட்டானது, பிரமிப்பானது என்ற எண்ணம் நம்மிடையே உண்டு. ஆனால் சமீப வருட தமிழ் திரைப்படங்களில் அந்த பிம்பத்தை உடைத்து நம் சுற்றுப்புறங்களில் இருக்கும் அழகிய பெண்களை நினைவுபடுத்தும் கதாநாயகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்களில் முக்கியமானவர் நந்திதா. நம்மூரில் இருக்கும் தேவதை போன்ற ஒரு பெண். அவள் பின்னால் சுற்றும் பையன்கள் என்று நாம் தினம்தோறும் கடக்கும் சம்பவங்கள்தான் இவரின் முதல் படமானது அட்டகத்தி. முறைப்பதும் சிரிப்பதும் சினுங்குவதும் வெட்கப்படுவதுமாக இவர் காட்டிய முக பாவத்தில் நாம் பார்த்தது நம் மனதிற்கு நெருக்கமான நம் சுற்றுப்புற பெண்களை. நண்பனிடம் செல்ல சண்டை போடுவது, காதல் குறுகுறுப்பில் சிரிப்பது, ஆண்கள் தரும் எரிச்சலில் தவிப்பது என தமிழ் பெண்களின் உணர்ச்சிகளை அழகாய் தன் திரைப்படங்களில் பதிவு செய்திருக்கிறார். தன் இயல்பான தோற்றத்தாலும் நடிப்பாலும் எளிமைக்கு இருக்கும் பேரழகை உணரச் செய்த நந்திதாவிற்கு ஸ்டைல் ஐகான் ஆஃப் த இயர் விருதை கொடுப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. And we welcome the Yamaha Ray Style Icon of the Year, Nandita. Vanakkam. I'm so happy today. Thank you Vijay TV for giving this award, and I just wanted to say this. என்னோட படத்துல எனக்கு எதிர்நீச்சல் ரொம்ப பிடிச்ச படம், and I want to dedicate this honor to all the athletes on behalf of எதிர்நீச்சல். Beautiful. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I am coming from Yamaha. நாங்கள் ரேன்ற ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா பேசிக்காக தே ஆர் த கஸ்டமர்ஸ். விஜய் டிவி இந்த மாதிரி வித்தியாசமான ப்ரோக்ராம் பண்ணதில் லீடிங் இன் Tamil channel. So thanks for Vijay TV and thank you. Congratulations. Thank you very much. Thank you. So கொஞ்சம் அவார்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஆரம்பத்துல நம்ம ஒரு கிராமிய நடனம் பார்த்தோம். Yes, let's watch a hip hop dance from the students of WCC. I want to win. In it a little bit self-centered, but did I kill a queen? That Alexander McQueen's got the wrist on glow, the bottles is on poke, got that shimmy, But the fuck I look like, bitch, I run this town. I ain't coming out for less than 100,000. Man, last time I checked, I was bubbling now. Got to turn down shows out in Dublin now. Wait, hold on, maybe they ain't get that there. Like 1,100 horses when I switch that gear. I just swerve on them, sorta like I missed that dare. And I press the letter button on the sit back chair. Let me out of here! Don't stop, don't stop, don't stop, don't stop, don't stop. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த விருதினை வழங்க குக்கு திரைப்படத்தின் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். Excellence in the field of social service. கோவில்பட்டியைச் சுற்றியுள்ள பஸ் போக்குவரத்து அதிகமில்லாத வறண்ட கிராமங்களுக்கு செல்லும் மாரியம்மாளை
பல இடங்களில் கிராமங்கள் வரவேற்பதில்லை. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் தமிழ்நாட்டில் இன்னும் குழந்தைகள் கல்வியை பாதியில் விட்டுவிடும் நிலை உள்ளது. காரணம் வறட்சியும் போக்குவரத்து வசதி குறைவுமே ஆகும். இந்த கிராமங்களில் படிப்பதை விட குழந்தைகள் வேலை செய்தால் குடும்ப பாரம் குறைந்துவிடும் என்று நம்பும் இந்த பெண்களைப் போல்தான் மாரியம்மாளும் வாழ்ந்து வந்தார். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு குழந்தை கல்வி மீட்பு திட்டத்தில் இவரது மகன் அரசால் மீட்டெடுக்கப்பட்டு கல்வி சாலைக்குள் முன்னேறினான். +2வில் 1098 மதிப்பெண் பெற்ற மாரியம்மாளின் மகன் அரசின் இலவச உதவியால் பொறியாளராக படிக்கிறார். தன் மகனுக்கு கிடைத்த வாய்ப்பு பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் ஊர் ஊராகச் சென்று படிப்பை பாதியில் விட்ட குழந்தைகளை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க ஆவண செய்கிறார். அரசு மற்றும் கல்வி நிலையங்களின் உதவியை பெற்றுத் தருகிறார். மாரியம்மாள் இன்று தன்னளவில் ஓர் ஆசிரியை போலவே உருமாறிவிட்டார். தனியாளாக முடியாமல் இன்று சிட்டார் என்ற அமைப்பின் கீழ் இணைந்து சுமார் 3000 பேரை மீண்டும் பள்ளிகளில் சேர்ந்து பயனடையச் செய்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கிவிட்டார் மாரியம்மாள். தன் மகன்களுக்கு பயனளித்த கல்வியை பிறருக்கும் ஊட்டிவிட செயல்படும் மாரியம்மாளுக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருதளித்து பெருமகிழ்ச்சி கொள்கிறது விஜய் டிவி. அதாவது சமூகத்துல ஒரு உதவி செஞ்சா இயல்பா எழும் கைத்தட்டு தான் இப்ப அவங்களுக்கு கிடைச்சது. மாரியம்மாள் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோவில்பட்டி பகுதியில் சுமார் 70 கிராமங்களில் குழந்தைகளுடைய உரிமை, கல்வி இவைகளுக்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் எனது கணவரும் ஒரு குழந்தை தொழிலாளி, என்னுடைய மகனும் ஒரு குழந்தை தொழிலாளி. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன் அவன் மீட்கப்பட்டு அவன் பள்ளியில் சேர்க்கப்பட்டு தற்சமயம் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருக்கிறான். நன்றிமா. இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள். பொதுவாக என்னுடைய உலகமே இந்த எளிய மனிதர்களால் தான் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் மாரியம்மாலாம் எனக்கு சாமி. அந்த மாதிரியான மனுஷிகளால் தான் என்ன மாதிரியான ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு நம்புகிறவன் நான். யாரோ யாருக்கோ கொடுக்குற ஒரு புன்னகை, யாரோ யாருக்காகவோ சிந்துகிற ஒரு கண்ணீர், யாரோ யாருக்காகவோ செய்கிற ஒரு பிரார்த்தனை, இதில் தான் இந்த உலகம் இன்னமும் உயிர்த்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இங்கே இந்த ஃபோட்டோவில் பார்த்த குழந்தைகளோட ஒவ்வொரு சிரிப்புலையும் மாரியம்மா வாழ்கிறார், வாழ்வார். எக்ஸலென்ட். தேங்க் யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க் யூ. அடுத்த விருதினை வழங்க திருமதி ஜெயஸ்ரீ மேனன், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO ஆஃப் சென்னை ஹோம்ஸ், அண்ட் கிரிஷ் கமனி அண்ட் சடகோபன் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க வழங்க போற விருது யாருக்கு, எதுக்காக? The Chennai Homes Ray of Hope. ஒரு தருணம் போதும் நம் வாழ்க்கையின் அத்தனை வண்ணங்களும் மாறும். இப்பொழுது திருவண்ணாமலையில் அமைதியாக வாழும் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை. 8 வயதிலேயே மாநில அளவிலான கிரிக்கெட் டீமில் இடம் பிடித்த திறமையாளர். அண்டர் 19 டீமில் இவர் தலைமையிலான தமிழ்நாடு கிரிக்கெட் அணிதான் தேசிய அளவிலான கோப்பையை வென்றது. இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்கான உச்ச தகுதியுடன் காத்திருந்த பிரீத்தியின் கனவின் கயிறு விதியின் பேரிரைச்சல் கொண்ட கடற்கரையில் அருந்து போனது. விளையாடும் பொழுது எதிர்பாராமல் விழுந்தவர் மீண்டு வர முடியாத முதுகுத்தண்டு நோயில் சிக்கினார். ஆனால் தன் வாழ்க்கை இதுதான் என்று அடங்கிவிடவில்லை இவர் துடிப்பு. வலியின் கொடும் கரங்களிலிருந்தும் இயலாமையின் சுடும் வெப்பத்தின் மத்தியிலும் வாழ்க்கையை நோக்கி இவர் வீசியது தன் புன்னகையை, பெரும் மன வலிமையை, அடங்காத ஆற்றலை. தன்னை போல் இயலாமையானவர்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். சோல் ஃப்ரீ என்ற அமைப்பை தொடங்கி ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தேடி மருத்துவ உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து வருகிறார். பாதிக்கப்பட்ட நபர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மன வலிமையை அதிகப்படுத்துவது, தொழில் தொடங்கி தருவது, அவர்களுக்கான உபகரணங்கள் வாங்கித் தருவது என இவரின் அன்பு ஆன்மா நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு தருணம் போதும் நம் வாழ்க்கையில் அத்தனை வண்ணங்களும் செய்யும். அத்தகைய தருணங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தந்து கொண்டிருக்கும் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் சிறந்த பெண் நம்பிக்கையாளராக தேர்ந்தெடுப்பது விஜய் டிவி பெருமையாக. Ladies and gentlemen, please give it up for Miss Preeti Srinivasan.
அம்மா தான் நான் உயிரோட இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை காடஸ். ஸோ ஷீ வில் டேக் தி அவார்ட் ஆன் மை பிஹாஃப். ப்ரீத்தி மேம் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ப்ரீத்தி மேம் வந்து எப்படி விளையாடுவாங்க, லைக் அண்டர் 19லே வந்து தி ஒன்லி பர்சன் வந்து இவங்க கேப்டன்சியில் தான் இது வரைக்கும் அண்டர் 19ல் வந்து தமிழ்நாடு வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து எங்களுடைய ஒரு மீட்டில் வந்து இவங்களை மீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் டைரெக்டாக இவங்ககிட்ட பேசல, பட் இவங்க பேசினதை நான் கேட்டேன். நான் எப்படி வந்து ஒரு பிக்சர் இவங்களை பற்றி நான் பண்ணியிருந்தேன், லைக் ஒரு மாதிரி டவுனாக பேசுவாங்க. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் போயிட்டு வந்து இவ்வளோ போல்டாக பேசுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நினைக்கல. ஆனால் அன்றைக்கி அவங்க பேசும்போது வந்து அவங்க பேச்சில் இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்கன்ற போது நான் நினச்சேன், சிகரமா அதுவும் நான் அந்த மாதிரி எதையுமே தொடலையே, ஒரு சின்ன கல் கூட தாண்டி போகிறதுக்கு கஷ்டப்படுறேனே, எனக்கு போய் அவார்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற போது கொஞ்சம் என்னென்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணித்துன்னா, நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே செத்துன்னு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வெளியிலே வர முடியறதில்ல. அவங்கள வந்து ஒரு பாரமாக நினச்சி அவங்களோட குடும்பமே அசிங்கப்படுறது. நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீ செத்து போயிடு. நான் அந்த மாதிரி இல்லை, ஏன்னா என்னோட அப்பா அம்மா எனக்கு அன்பு கொடுத்துருக்காங்க. பட் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, அவங்களோட குரல் வெளியில் வரதே இல்லை, அவங்க கதறின்னு இருக்காங்க. அந்த குரல் வெளில வரத்துக்கு நான் ஒரு கருவி. இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து முதுகு தண்டுவடம் பாதிப்பு. அது வந்து யாருக்கும் நடக்கலாம், எந்த நிமிஷம் வேணால் நடக்கலாம். அது வந்து சின்னவங்க பெரியவங்க பணக்காரங்க ஏழை ஆண் பெண் அப்படின்னு தேடி வரதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு இருக்கிற பெண்ணுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் we are like 1/5 of the world's population. இந்த மாதிரி இருக்கிறவங்க போய் இருக்கலாம், ஒரு டிக்னிட்டியோடு இருக்கலான்னு ஒரு இடம் கூட இல்லை, ஒரு இடம் கூட இல்லை. எங்கே போவோம்? இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க கழுத்துக்கு கீழே எனக்கு எந்த செயல்பாடும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. ஆனால் நான் வேலை செய்கிறேன், இன்றைக்கும் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு சாரீ வாங்கி கொடுக்க முடியறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொசைட்டியோட இது கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சோல் ஃப்ரீ அப்படின்னு ஒரு அறக்கட்டளை, ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் விமென் வித் சிவியர் டிசபிலிட்டிஸ் லீட் அ லைஃப் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் பர்பஸ். ஸோ நான் இங்கே வந்து ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஏன் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் சிகரம் கூட தொடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான். I would like to thank Vijay TV for deeming me deserving of this award, and thank everyone here for listening to me. Thank you. There's no words to tell about her, and I'm really great honored, and hats off to her. And I would like to tell the audience just to stand up and just give her the respect. And let me tell you, these kind of people are very mentally so strong that we are the handicaps actually. They are not. இவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்ஸ் அ லாட். இது விஜய் டிவி அவார்ட்ஸ் மூலம் மட்டும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் நிறைய சாதிச்சிருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதன் மூலமாக பெண் சமுதாயமும் மனித சமுதாயமும் வளரணும். அதுக்கான விஜய் டிவியோட கான்ட்ரிபியூஷன் தான் இது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை ஆரம்பிக்கலாம். And until we meet you soon, this is Ashok and me, Ramya, saying tada bye bye. Thank you.